இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான நாட்டுக்கோழி வறுவல் தான் நம்ம ஸ்டைலில் வந்து நம்ம செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் எங்கள் வீடியோலாம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நாட்டுக்கோழி வறுவலுக்கு தேவையான ஆனியன், தக்காளி எல்லாமே கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து தாளிக்க போகிறோம். ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஆனியனை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி இதெல்லாமே ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்குற வரையும் வெயிட் பண்ணிக்கலாம். அந்த டைமில் நம்ம வந்து வாங்கி வச்சுருந்த நாட்டுக்கோழியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், நல்லா வந்து இது மாதிரி ஒரு 2 டைமாவது நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு விழுது ரெடி பண்ண போகிறோம். இஞ்சி பூண்டெல்லாம் நாங்கள் உரித்து ரெடியாக வச்சுருந்தோம். அதோட கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, ஒரு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் இதெல்லாம் ஆட் பண்ணி அரைச்சிங்க அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். சிக்கனும் அலசிட்டு இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. அதே மாதிரி இஞ்சி பூண்டு விழுதும் நல்லா அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் வந்து ஒரு கேஜி வந்து நாட்டுக்கோழி வாங்கியிருந்தோம். இப்போ வந்து தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுக்க போகிறோம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் அரைச்சி வச்சுருந்தோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு கல்லுப்புலாம் ஆட் பண்ணிவிட்டு கடாயை நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் எப்போயுமே நாட்டுக்கோழி செய்கிறப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சிக்கனை ஆட் பண்ணி நல்லா வேக வைப்போம். ஆனால் வந்து குக்கரில் கூட ஒரு 4 விசில் வச்சு இறக்கிட்டு களி வதங்கினதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். டைமில் பாதி அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளில் நம்மளுக்கு தேவையான தூள்லாம் ஆட் பண்ண போகிறோம். மஞ்சள் தூள் ஆட் பண்ணியாச்சு. நாங்கள் வீட்லேயே ரெடி பண்ண மல்லித்தூள் இருந்துச்சு, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு காரத்துக்காக மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி பெப்பர் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தூள்லாம் நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் வெயிட் பண்ணிவிட்டு பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும். அந்த டைமில் இறக்குனீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இறக்குறப்ப கொத்தமல்லி தழை தூவி இறக்குனீங்க அப்படின்னா சூப்பரான நாட்டுக்கோழி வறுவல் ரெடி ஆயிரும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். இன்றைக்கி லஞ்சுக்கு நாங்கள் இது தான் ரெடி பண்ணியிருந்தோம். ஒயிட் ரைஸ் வித் நாட்டுக்கோழி வறுவல் சூப்பராக இருந்துச்சு. இந்த காம்பினேஷன் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இதே மாதிரி நிறைய ரெசிபி வீடியோஸும் எங்கள் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி சண்டே முன்னிட்டு நாங்கள் ஒயிட் ரைஸும் அதோட நாட்டுக்கோழி வறுவலும் தான் செஞ்சுருந்தோம். இது பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு எங்கள் சேனலில் தொடர்ந்து பாருங்கள். பாருங்கள், சூப்பராக வந்து ரெடி பண்ணிட்டோம். சுட சுட டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, ரொம்ப நாளுக்கு அப்புறம் நாங்கள் நாட்டுக்கோழிலாம் வாங்கியிருந்தோமா, சரி ஓகே இன்றைக்கி வந்து வறுவல் மாதிரி செஞ்சு சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி செஞ்சோம். ஆனால் அல்டிமேட்டாக வந்துருந்துச்சு. நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்கள் அடிக்கடி வந்து செஞ்சு சாப்பிடுவீங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸும் அப்லோட் பண்ணியிருக்கோம். தொடர்ந்து வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.